சார் எங்கே சார் சார் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆகிட்டு 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க கால் ஷீட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை கிச்சா சார் ஃபங்க்ஷன் மீனாட்சண்ணா நிறுத்துங்க. தெரியும் 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். ப்ரமோஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நம்ம வர போகிறோங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்லேருந்து தான் வரேன், சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நான் இங்கே எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வரப்போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு நான் கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும், சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதை இந்த படத்தோட பற்றி பேசுங்க மீனாட்சண்ணா.